286 நாட்களுக்கு பிறகு உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க சர்வதேச விண்வெளியிலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமி தாயை கட்டி அணைத்து முத்தமிட இதோ வந்து கொண்டே இருக்கிறார். 8 நாட்களே பயணம் என சென்றவர் எதிர்பாராத சூழல்களால் அங்கேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பல நாட்களாக பூமியை நோக்கிய அவரது பயணம் தள்ளி போய்க் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்ன ஆயிற்று, அவர் எப்படி இருக்கிறார் என நலம் விசாரிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எப்போது வருவார் என ஏங்க வைத்தது அவரது விண்வெளி பயணம். இந்த நிலையில் விண்வெளி வீரர் புச் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலைய சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோருடன் சேர்ந்து இந்திய நேரத்தின்படி 18ஆம் தேதி காலை 10:35 மணிக்கு பூமியை நோக்கி புறப்பட்டுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ். உலகமே ஆர்ப்பரிப்போடு காத்திருக்கும் அவரது பூமியை நோக்கிய பயணம் எப்படி இருக்கும்? எந்த தேதியில் எத்தனை மணிக்கு பூமியை வந்தடைவார்? அவரது பயணத்தில் என்னவெல்லாம் நடக்கும்? ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் பெருங்கடலில் எப்படி வந்து இறங்கப் போகிறது என்கிற தகவல்கள் தான் திக்கை உண்டாக்கி வியப்படைய செய்கின்றன. சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் பாதுகாப்பாக வர வேண்டும் என பிரார்த்தனைகளோடு உலக இதயங்களே காத்து கொண்டிருக்கின்றன. மார்ச் 18ஆம் தேதி காலை 8:15 மணி விண்வெளியில் தங்களுக்கு பதிலாக பணிகளை தொடர வந்த ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 4 விண்வெளி வீரர்களுக்கு விடை கொடுத்துவிட்டு சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோர் தங்களது பொருட்களை எடுத்துக்கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்திற்கு உள்ளே வந்துள்ளார்கள். 10:30 மணி ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோர் புன்னகை பூரிப்போடு இருக்கையில் தயாராகியுள்ளார்கள். காலை 10:35 மணி சுனிதா வில்லியம்ஸும் அவரது குழுவினரும் இருக்கைகளில் அமர்ந்ததுமே விண்கலமானது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து பூமியை நோக்கிய தனது பயணத்தை தொடங்க ஆரம்பித்தது. மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் பூமியை நோக்கி வரும் பயணத்தை 2:15 மணிக்கே நாசா நேரடி ஒளிபரப்பை தொடங்கிவிடும். அதிகாலை சுமார் 2:41 மணிக்கு விண்கலமானது அதன் சுற்றுப்பாதையிலிருந்து பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும். 3:37 மணிக்கு விண்கலத்தின் வேகம் குறைய ஆரம்பித்து பாராசூட்டுகள் விரிவடைந்து பாதுகாப்பாக கடலில் இறங்கும். பிறகு 5 மணிக்கு நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என சுனிதா வில்லியம்ஸ் குழுவின் பயணத்தை திட்டமிட்டிருக்கிறது நாசா. ஆனால் விண்வெளியிலிருந்து பூமியை நோக்கி வரும் பயணம் என்பது அவ்வளவு சுலபமானதல்ல எனவும் கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். காரணம், சுனிதா வில்லியம்ஸ் குழுவினரை சுமந்து வரும் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலன் பூமியின் வளிமண்டலத்திற்குள் அதிவேகமாக என்ட்ரி கொடுக்கும். அப்போது சுமார் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்க வேண்டி இருக்கும் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த வெப்பத்தை தாங்குவதற்கு சுனிதா வில்லியம்ஸ் குழுவினருக்கு வெப்ப பாதுகாப்பு கவசங்கள் காத்து கொண்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அப்போது விரைவாகவே டிராகன் கலம் தனது வேகத்தை இழந்துவிடும். அப்போது சுனிதா வில்லியம்ஸும் அவரது குழுவினரும் 4 மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என கூறப்படுகிறது. அதற்கு பிறகு 4 பாராசூட்டுகள் விரிவடையும். விண்கலனிலிருந்து நால்வரும் அதிர்வை உணர்வார்கள். அப்போதுதான் டிராகன் விண்கலன் வேகம் குறைந்து பெருங்கடலில் இறங்கக்கூடும் என சுனிதா வில்லியம்ஸ் குழுவின் திக் பயணத்தை விவரிக்கிறது விஞ்ஞானிகள் தரப்பு. ஆனாலும் 286 நாட்களுக்கு பிறகு வந்து கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினரை அன்போடும் அரவணைத்து முத்தமிட காத்துக் கொண்டிருக்கிறாள் பூமி தாய்.